இயேசு மரித்தாரே, எனக்காய் இயேசு மரித்தாரே, எனக்காய் இயேசு மரித்தாரே, எனக்காய் இயேசு மரித்தாரே, இரத்தம் சிந்தி மரித்தாரே, சிலுவையிலே மரித்தாரே, இரத்தம் சிந்தி மரித்தாரே, சிலுவையிலே மரித்தாரே, மூன்றாம் நாளில் உயிர்த்தாரே, மூன்றாம் நாளில் உயிர்த்தாரே, உன்னதத்தில் உயர்ந்தாரே, உன்னதத்தில் உயர்ந்தாரே. கிருப 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 கிருப, மகிம 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 மகிம, கிருப 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 கிருப, மகிம 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 மகிம. என்னை வெறுத்தாலும், சொந்தம் என்னை மறந்தாலும், உலகம் என்னை வெறுத்தாலும், சொந்தம் என்னை மறந்தாலும், சத்துருக்கள் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது என சொன்னாலும், சத்துருக்கள் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது என சொன்னாலும், மாலை மேலுள்ள பட்டணமாம், மாலை மேலுள்ள பட்டணமாம், உலகம் பார்க்க செய்தாரே, உலகம் பார்க்க செய்தாரே. கிருப 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 கிருப, மகிம 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 மகிம, கிருப 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 கிருப, மகிமை 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 மகிமை. யோசேப்பை குழியில் போட்டாலும், அடிமைத்தனமாய் வித்தாலும், யோசேப்பை குழியில் போட்டாலும், அடிமைத்தனமாய் வித்தாலும், சிறையிருப்பில் இருந்தாலும், கூட இருப்பவர் மறந்தாலும், சிறையிருப்பில் இருந்தாலும், கூட இருப்பவர் மறந்தாலும், வாக்குரைத்தவர் மறவாரே, வாக்குரைத்தவர் மறவாரே, சிங்காசனத்தில் வைத்தாரே, சிங்காசனத்தில் வைத்தாரே. கிருப 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 கிருப, மகிமை 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 மகிமை, கிருப 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 கிருப, மகிமை 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 மகிமை. பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். உங்களை இந்த 7 நாட்களுக்குள் எடுக்கிற இந்த ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜீவியத்தில் காண கர்த்தர் கிருபை தருவாராக. 7 டேஸ்க்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்ய என் தேவன் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். இன்றைக்கு பேசப்படுகிற வார்த்தையானது இந்த 7 நாட்களுக்குள் அற்புதம் நடக்கும். இது 3வது நாளிலே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம்.
இந்த 3வது நாளுக்குள் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. இன்னும் ஒரு 7 நாளை முடிக்க இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு, இன்னைக்கோட சேர்த்தா. இந்த 4 நாளைக்குள்ள அவர் செய்கிற அதிசயத்தை மன்னிக்கணும், 5 நாள் இருக்கு இன்னைக்கோட சேர்த்தா. 5 நாளைக்குள்ள அவர் செய்கிற அற்புதத்தை நீ கன்ஃபார்மா பார்ப்பீங்க. 2 நாட்கள் கடந்து விட்டது, நான் ஒரு அற்புதத்தையும் காணவில்லை, இந்த 5 நாட்களுக்குள்ளாவது ஒரு அற்புதம் நடக்குமா என்று இயங்குகிற உங்கள் வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். என் தேவன் வேதம் சொல்லுகிறது சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துல ஒரு 14-16 வசனங்களோடு உங்களோடு பேச விரும்புகிறார். ஐசையா சாப்டர் 40 verse 1 இருந்து நான் வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவரும் கர்த்தர். அன்பானவர்களை இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்திருக்கலாம். அன்பானவர்களை இழந்து போய் நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். என் மகனை இழந்துட்டேன், என் புருஷனை இழந்துட்டேன், என் மனைவி இழந்துட்டேன், என் பிள்ளை இழந்துட்டேன், என் உடன்பிறப்புகளை இழந்து விட்டேன் என்று சொல்லி அலறிக்கொண்டு அழுது கொண்டு கதறிக்கொண்டு அதுல இருந்து வெளியே வர முடியாமல், சாப்பிட முடியாமல், உறங்க முடியாமல் உட்கார்ந்து இருக்கிற உங்களை தூசி உதறிட்டு வெளியே வாங்க மகனே. அன்பானவர்களை இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்கிறார், ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அதுவும் தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். எருசலேமுடைய பாவங்கள் அகன்று போகட்டும். ஏன் அப்படி சொன்னார்? 20 ராஜாக்கள் அரசாண்டார்கள். அரசாண்ட 20 ராஜாக்களுக்குள்ளே பாவம் உள்ளே பிரவேசித்துக் கொண்டிருந்தது. ஆசா முடிவிலே தோல்வியோடு முடித்தான். யோசபாத் முடிவிலே தோல்வியோடு முடித்தான். யோராமும் தோல்வியோடு முடித்தான். இப்படி ராஜாக்களின் பட்டியலில் எடுத்தால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பல தோல்விகள். எசேக்கியேலுடைய முடிவு தோல்வி. மனாசே ஆரம்பத்தில் தோல்வியை பின்பு மனம் திரும்புகிறான். இப்படி ஒவ்வொரு ராஜாக்களும் தோல்வியும் பாவம் இஸ்ரவேலுக்குள்ளே கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. யூத ஜனங்களுக்குள்ளே பாவம் தாக்கி கொண்டே வருகிறது. பாவத்துக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை. பாவங்கள் நிமித்த கர்த்தர் கையில் இரட்டிப்பாய் அடைத்தீர்ந்தது. அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைத்தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். உங்கள் பாவத்து நிமித்தம் நீங்கள் 70 வருஷம் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருக்கிற காலத்துக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள். இந்த 70 வருஷம் சிறையிருப்பினுடைய காலம் வரும் என்று நீங்கள் நினைக்கவில்லை. எரேமியா தீர்க்கதரிசி ரொம்ப பாரப்பட்டு வலியுறுத்தினான். இப்படி ஒரு 70 வருஷம் நீ பாபிலோன்ல உட்கார போற அப்படின்ற நிலைக்கு வந்தான். சிதேக்கியாங்கிற ராஜா சொல்லுகிற நாட்கள் வரைக்கும் அவன் புலம்பிக் கொண்டு இருந்தான். ஆனால் சிலருக்கு அது புரியவில்லை. சில தீர்க்கதரிசிகளுக்கு கூட அது புரியவில்லை. சில ஆவிக்குரிய மனிதர்களுக்கு கூட புரியவில்லை. இந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள என்று தெரியாமல் தவறாய் கூட அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி உரைத்தான். அவன் மாண்டே போய்விட்டான். இதெல்லாம் எரேமியா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கூற்று. இப்படிப்பட்ட நிலைமையில எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகுது. உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டாகுது. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகுது. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டாகுது. உன்னுடைய எல்லா சிறையிருப்புக்கு ஒரு முடிவு உண்டாகுது. உன்னுடைய நெருக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. உன் கண்ணீருக்கு, உன்னுடைய வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி நீ மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது மகனே, உனக்கு ஒரு முடிவை கட்டுகிறார். உன்னை பின்தொடர்கிற இருளுக்கு ஒரு முடிவு, உங்கள் பின்தொடர்கிற மந்திரத்துக்கு ஒரு முடிவு, பின்தொடர்கிற சூனியத்துக்கு ஒரு முடிவு, உங்கள் பின்தொடர்கிற செய்வினைக்கு ஒரு முடிவு, பின்தொடர்கிற அந்தகாரத்துக்கு ஒரு முடிவு, உங்க பின்தொடர்கிற சர்ப்பத்துக்கு முடிவு, உங்க பின்தொடர்கிற செட்டாவிக்கு முடிவு, உங்க பின்தொடர்கிற மரண கண்ணிக்கு ஒரு முடிவு. இப்பொழுது வானம் திறக்கப்படுகிறது. வார்த்தை சொல்லும் பொழுது என் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய வல்லமுள்ள கரம் நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். அக்னிமயமான கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்று ராத்திரி முடிகிறதற்குள்ளாக, நாளை 4வது நாள் செய்தி கேட்கிறதற்குள்ளாக 7 நாட்களுக்குள் அற்புதம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த 4வது நாள் செய்திக்குள் போகிறதற்குள்ளாக, மறுநாள் தொடுகிறதுக்குள்ளாக, இந்த 3ஆம் நாளுக்குள் ஒரு அற்புதம் நடக்கிறது. கர்த்தர் காண கிருபை தருவாராக. கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் வடகிழக்கும் வடமேற்கும் தென்கிழக்கு தென்மேற்கும் 8 திசைகளுக்கு கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். 8 திசைகளுக்குள் கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். 8 திசைகளுக்குள் கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். வாய்களை விரிவாய் திறமகனே, நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். நான் கை வைக்கல அபிஷேக நாதர் உங்களை தொட்டு அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லா வன்கண்கள் பிடுங்கப்படுகிறது. எல்லா எரிச்சல்கள் முறிக்கப்படுகிறது. எல்லா இருளும் அகன்று போகிறது. எல்லா வான மண்டலத்தின் பொல்லாதாவி சேனைகள் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் பலமுள்ள கரம், அப்பாவுடைய பலமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். அவர் செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள், காண்பீர்கள், காண்பீர்கள். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள். வாந்திர வழியில நம்முடைய தேவனாகிய தேவனுடைய பாதையை செவை பண்ணுங்கள். வழியை நம்ம ஆயத்தம் பண்ணுவோம், பாதையை செவ்வையாக்குவோம், சரிப்படுத்திக் கொள்வோம். இந்த வருஷத்தை முடிக்க போறோம். நிறைய பிழைகள் நடந்திருக்கலாம்.
ஜெப வாழ்க்கையிலே பிழை ஏற்பட்டிருக்கலாம், வேத தியானத்திலே பிழை ஏற்பட்டிருக்கலாம், சபை கூடுதலிலே பிழை ஏற்பட்டிருக்கலாம், கொடுக்கிற காரியத்திலே பிழை ஏற்பட்டிருக்கலாம், கர்த்தர் எதிர்பார்த்ததை செய்யாமல் போயிருக்கலாம், கர்த்தர் எதிர்பார்த்ததை தியானிக்காமல் போயிருக்கலாம், கர்த்தர் எதிர்பார்த்ததை மறந்து போயிருக்கலாம், கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யாமல் விட்டு விட்டிருக்கலாம், கர்த்தர் எதோ எதிர்பார்த்து என் பிள்ளை எனக்கு செய்யலையேங்கிற குறையோடு இருக்கலாம். என்னை மன்னிப்பீராக, நான் செவைப்படுத்திக் கொள்கிறேன். இந்த தப்பு அடுத்த வருஷம் நடக்கக்கூடாது, இந்த வருஷத்துல இந்த தப்பு என்னை தொடர்ந்துச்சு, இது அடுத்த வருஷம் என்னை தொடரக்கூடாது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், இந்த வருஷத்தை முடிக்கும் போது ஜெயத்தோடு மாத்திரமல்ல, இந்த 7 நாட்களுக்குள் அற்புதங்களை செய்கிறது மாத்திரமல்ல, வருகிற ஆண்டும் கர்த்தர் உங்களுக்கு இதைவிட மேன்மையான மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களை என் கர்த்தர் காணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் என் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் பாதையை செவிப்படுத்து மகளே, உன் பாதையை செவிப்படுத்து மகளே, உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்து. கர்த்தருக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும். எனக்கு இவ்வளவு பிளஸிங்ஸ் கொடுத்திருக்கிறார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் முடித்து இந்த டிசம்பருக்குள் காலெடுத்து வைத்து சில நாட்களுக்குள்ளாக, விரல் விட்டு எண்ணுகிற சில நாட்களுக்குள்ளாக, குறுகிய நாட்களுக்குள்ளாக இந்த வருடத்தை நான் முடிக்கப் போகிறேன். என்னை அதிசயமா நடத்தி அந்த கர்த்தருக்கு நான் ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்தி செய்ய விரும்புகிறேன். பாருங்கள், மகதலேனா மரியாள் கண்ட வர்க்கத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு கல்லறைக்கு வந்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை பார்க்க வந்தாள், மரித்த இயேசுவை பார்க்க வந்தாள், உயிர்த்தெழுந்த இயேசு அவளுக்கு வெளிப்பட்டார். தானும் ஆயத்தம் பண்ணின கண்ட வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுது வாசித்து பார்த்தால் அறிந்து கொள்ளலாம். தான் ஆயத்தம் பண்ணின கண்ட வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ஐஸ்வர்யவான்கள் தான் அதை செய்ய முடியும், வைத்தியர்களை வைத்து ஆர்டர் கொடுத்து செய்ய முடியும். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறீர்களா? ஆதியாம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். யோசேப்பு தன் தகப்பனாய் இருக்கிற யாக்கோபு மரித்த பின்பு யாக்கோபுக்காக வைத்தியர்களை வைத்து ஆயத்தப்படுத்தின கண்ட வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தானாம். அப்ப இவங்க வைத்தியரை வைத்து ஆயத்தப்படுத்தல, தன் சொந்த கரத்தினாலே. அப்ப பரம வைத்தியர் அவர் எத்தனை வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், அவரை பார்ப்பதற்காக. Glory to God. தன் கரத்தினாலே செய்து கொண்டு ஓடி வருகிறார். ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். வெறுங்கையோடு வரவில்லை. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாய் மகனே, வெறுங்கையோடு அல்ல, ஏதோ ஒன்றை கத்தரிக்காய் செய்ய வேண்டும் என்கிற துடிப்போடு வாருங்கள். 7 நாட்களுக்குள் அற்புதம் செய்யாமல் விட மாட்டார். வரவேண்டிய அமௌண்ட் வரட்டும், கோர்ட் கேஸ் நீங்கட்டும், கடினமாய் தோன்றுகிற இதெல்லாம் ரொம்ப டஃபா இருக்கு, இதெல்லாம் முடியுமான்னு தெரியாது, அப்படி நினைக்கிற விஷயத்தை கூட என் கர்த்தர் முடிப்பார். என் கர்த்தர் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த நாட்கள் எடுக்கிற உபவாசங்கள், ஜெபங்கள் எல்லாம் உங்களுக்கு பதில் கொடுக்கிறதாய் மாறட்டும். வானம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். என் ஆண்டவருடைய அக்கினிமயமான கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். விட்றாதீங்க மகனே, விட்றாதீங்க மகளே. 7 நாட்களுக்குள் என் தேவன் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்ன அற்புதத்தை செய்து முடிக்கட்டும் என்று சொல்லுங்கள். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் எதையும் செய்ய வல்லவர், எனக்கு யாவற்றையும் செய்வார். இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். என் தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களை உங்கள் கண்கள் காணும்படிக்கு என் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். வேதம் சொல்கிறது 4ஆம் வசனம், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோரநாது செவையாகி கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு, சில காரியங்கள் டவுன் ஆயிட்டீங்களா, உயர்த்துகிறார். உனக்கு முன்ன இருக்கிற பள்ள பிசாசு குழி தோண்டுகிற பள்ளமா இருக்கலாம், அவனை போட்டு மூடி உயர்த்திடுறாரு. இப்படி சொல்லுவோமே, ஏ சாத்தானே, எனக்கா குழி தோண்டுகிறாய், எனக்கா குழி தோண்டுகிறாய், உன்னை அந்த குழியில போட்டு அந்த பள்ளத்தை மூடி என்னை அதுமேல் நடக்க வைத்து சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க வைக்கிற கர்த்தர், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க வைக்கிற கர்த்தர். இதை நான் பார்க்கிறேன் தரிசனத்தில். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு, அப்புறம் மலைகள் குன்றுகள் தகர்க்க தாழ்த்தப்பட்டு, உனக்கு மேல மலை போல பிரச்சனை, குண்டு போல எழும்பி நிற்கிற போராட்டத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய மலை, இவ்வளவு பெரிய குன்று, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்ன செய்ய போறேன்னு தெரியல, இவ்வளவு பெரிய பிரச்சனை, அதை கர்த்தர் தாழ்த்துகிறார். உன்னை மலை போல் இருக்கிற பிரச்சனை கண்டு பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, அது உனக்கு முன்ன தாழ்த்தப்படும். நீ ஜெபிக்கிற ஜெபம், ஏறெடுக்கிற உபவாசம், துதிக்கிற துதி, பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு சொல்லுகிற வார்த்தை நடப்பிக்க செய்வார். ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. 7 நாட்களுக்குள்ள அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். ஜெபிச்சுட்டே இருங்க. நைட்லாம் தட்டி எழுப்புறாரா, ஜெபத்தை போட்டுருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபத்தை போட்டுட்டே இருங்க. பைபிளை திறந்து வாசிட்டே இருங்க. ஏதோ ஒரு கத்திரிக்கா செஞ்சுக்கிட்டே இருங்க. 7 டேஸ்க்குள்ள எனக்கு செஞ்சே ஆகணும் ஆண்டவரே, என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது, செய்தே ஆக வேண்டும், முடித்தே ஆக வேண்டும் என்று சொல் மகனே. என் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். உரைக்கப்படுகிற தேவனுடைய பரலோக சிங்காசனத்திலிருந்து உரைப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் பலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஜெபிச்சுக்கிட்டே இருங்க.
நிச்சயம் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். நானும் உங்களோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும், தமிழகமா இருக்கலாம், இந்திய தேசமா இருக்கலாம், வேர்ல்டா இருக்கலாம், வாட் எவர் மேபி, எந்த குக்கன் கார்னர்ல இருந்து வாட்ச் பண்றீங்களோ அங்கே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது. அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த கண்கள் காணும்படிக்கு என் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். வேதம் சொல்கிறது, கரடு முரடானவைகள் சமமாகும். லைஃபே பாதையே கரடு முரடா இருக்கு. என்னால முடியல, நடக்க முடியல, பரிசுத்தமா நடக்க முடியல, சாட்சியா நடக்க முடியல, ஜெயமா நடக்க முடியல, காலெல்லாம் குத்துது, மனசெல்லாம் காயப்படுகிறது, கரடு முரடானதெல்லாம் சமமாக்குகிறார். இந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். வர நாட்களை பாப்பீங்க. 7 நாட்களுக்கு அது நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த 3வது நாள் உடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. வியாதி நீங்கட்டு பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை எலும்பு, நரம்பு, தசை, கிட்னி, லிவர், லங்ஸ், ஹார்ட், அக்கா தங்கச்சி, யூட்ரஸ், சிந்தை மண்டலத்துல, நரம்பு மண்டலத்துக்குள்ள புறப்பட்டு போகட்டும் போகட்டும். உச்சம் திறந்து உள்ளம் கால் வரைக்கும் இந்த வார்த்தை புறப்பட்டு போய் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். செய்வதாக 7 நாட்களுக்குள் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த 3வது நாள் வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் கரம் நீட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. சொன்னவர் உண்மை உள்ளவர் அல்லவா? மகிமை வெளியரங்கமாய் காணட்டும். கர்த்தர் செய்ற அற்புதத்தை நீங்க கண்டு சாட்சி சொல்லணும். இம்மிடியட்டா வெக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உன்னை உருவாக்குனவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பேர் சொல்லி அழைத்தவருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. யாருக்காய் வாழ்கிறாய் மகனே? யாருக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இயேசுக்காக வாழு. இவனுக்காக வாழ்ந்து அவனுக்காக வாழ்ந்து சொல்லி பாருங்க, அவங்களே உங்களை மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களே உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. அவங்களால அடிப்பட்டு அவமானப்பட்டுச்சு. இவங்களுக்காக இவ்வளவு வாழ்ந்தேனே, இன்னைக்கு இவங்களால நான் விரட்டப்பட்டேனே, துரத்தப்பட்டேனே, தள்ளப்பட்டேனே, தலை மேல கை வச்சுட்டு உட்கார்ந்துருவீங்க. ஆனா நேசருக்காக வாழும் பொழுது எல்லார் கண்களுக்கு மத்தியில் உங்க தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எசப்பா, அற்புதம் நடக்கட்டும். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்று கேட்டேன். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலும், அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியை அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல். நம்ம புல்லை போல போயிட்டாயா? இல்லை பூவை போல உதிர்ந்து விட்டாயா? ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவியை உன்மேல் ஊற்றுவேன், அபிஷேகம் பெறாமல் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையை கர்த்தருடைய அபிஷேகத்தை கேளுங்கள். உலகம் தெய்வங்களை அபிஷேகம் பண்ணுகிறது. பால், நெய், பஞ்சாமிர்தம், சந்தனம் நிறைய பண்ணுகிறார்கள் இந்து நண்பர்கள். ஆனால் கண்ணிருந்தும் காணவில்லை, காதிருந்தும் கேட்கவில்லை, வாயிருந்து பேசவில்லை, மூக்கிருந்து நுகரவில்லை. ஆனால் அவைகளுக்கு அவ்வளவு செலவு செய்து அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அவ்வளவு தூரம் தொலைதூரம் பிரயாணம் பண்ணி போய் நின்று அதிகாலையிலே 4 மணிக்கெல்லாம் போய் செய்கிறார்கள். இரவிலே நடுராத்திரியெல்லாம் போய் செய்கிறார்கள். ஆனால் என் ஆண்டவர் அப்படி அல்ல. என்னை நோக்கி கூப்பிடு மகனே, என்னை நோக்கி கூப்பிடு மகளே, நான் உனக்கு மறு உத்தரவு சொன்னவர், மாம்சமான யாவரும் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஒரு மனுஷனை உயர்த்துகிறதும் அவனை பயன்படுத்துகிறதும் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தானே. இன்றைக்கு அந்த அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். சொல்ல 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 வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய தூதர்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு உங்கள் அறைக்குள்ளே தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். வீடுகளுக்குள் தூதர்களை அனுப்புகிறார். பட்டணத்துக்குள் தூதர்களை அனுப்புகிறார். ஒரு அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு தூதர்கள் வருகிறார்கள். வாய்களை விரிவாய் திறமகளே, சத்தமிட்டு கூப்பிடு, சுத்தமா இருக்காதே. இன்றைக்கு ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஒரு அபிஷேக தைலம் உண்மையில் புறப்பட்டு வருகிறது. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஒரு விசேஷித்த வல்லமை கர்த்தர் வைக்கிறார். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரைக்கு ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. வாய்களை விரிவாய் திற, நான் உன்னை நிரப்புவேன். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவார். வறண்டலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவார். சந்ததி மேல் ஆவி ஊற்றுவார். சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னார். தைக்குள்ளார் பெந்தேகோஸ்து நாளிலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருக்கும் பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். வானத்தில் சடுதியை உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை கர்த்தர் நிரப்புகிறார். பெற்றுக்கொள் மகளே, அக்கினிமயமான நாவை உண்மையில் தருகிறார். பெற்றுக்கொள் மகனே, தைக்குள்ளார் கட்டவிழ்க்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Don't be quiet brother, open your mouth my sister. தங்கச்சி வாய்களை விரிவாய் தர, அக்கா வாய்களை விரிவாய் தரங்க. இப்பொழுது உங்கள் படுக்கை அறையில் ஒரு அபிஷேகம் இறங்குது. உங்கள் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலின் மேல உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். உங்கள் மேல ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாய் மாத்திரமல்ல, அபிஷேகம் பெற்றவர்கள் இன்னும் வாய்களை திறந்து கூப்பிடுங்க. உங்கள் நாவை தொடுகிறார். பற்பல பாஷைகளை தருகிறார். புதிய பாஷைகளை தருகிறார். நவமான பாஷைகளை தருகிறார். தூதர்கள் பேசுகிற பாஷை தருகிறார். அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் உங்கள் மேல் அமரட்டும். எசப்பா, இந்த கடைசி நாட்கள்ல பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா.
ஒருத்தர் கூட அபிஷேகம் பெறாம இருக்கக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேல் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். வேதம் சொல்லுகிறது அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன். பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு எழுப்புதலின் தீயை பற்ற வைக்கிறார். வாய்களை விரிவாய் திறங்க. எல்லோரும் மேல கர்த்தர் அக்கினியை ஊற்றுகிறார். இந்த செய்தியை பல பேருக்கு சொல் மகளே, பல பேருக்கு அறிமுகப்படுத்துங்க மகனே. இந்த நேரத்தில் உட்கார்ந்து கவனித்து பார். ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லுங்கள். இயேசு நாமத்தில் கண் அற்புதம் நடக்கட்டும். 7 நாட்களுக்குள்ள கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை செய்து முடிப்பார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஊற்றும் ஆண்டவரே. இந்த புல் ஆண்டவரே உலர்ந்தது, இந்த பூ உதிரட்டும். ஜனமே புல்லாய் மாறுகிறது. உடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். புல் உதிர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும். அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. சொன்னார் அல்லவா, உரைத்ததை செய்வார். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு பயப்படாமல் சத்தமிடு. பயப்படாதே, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பக்திமை கூப்பிட்டானே, நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டானே. அநேகர் அவனை அதட்டினார்கள். வேதம் சொல்கிறது முன்னிலும் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான். எதிர்ப்புகளும் போராட்டங்கள் வரும் பொழுது முன்னிலும் அதிக சத்தத்தோடு, பிரச்சனைகளும் நெருக்கங்கள் வரும் பொழுது முன்னிலும் அதிக சத்தத்தோடு, உங்களை வாழ்க்கையில படாத போராட்டங்கள் வரும் பொழுது வேதம் சொல்கிறார் முன்னிலும் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டு பாருங்கள். கூப்பிட்டு பார் மகளே, இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறதை காண்பீர்கள். சத்தமிட்டு கூப்பிட்டார். யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறுங்கள். என் தேவன், இவர்தான் என் தேவன். இவர்தான் என்னை ரட்சித்தவர். இவர்தான் என்னை மீட்டெடுத்தவர். இவர்தான் எகிப்தின் கையிலிருந்து மீட்டெடுத்தவர். சத்துருவின் பிடியிலிருந்து மீட்டெடுத்தவர். சத்துருக்களை சங்காரம் பண்ணுகிறதை கண்களால் காண வைத்த கர்த்தர் என்று போராடி கூப்பிடுங்கள். இதோ கர்த்தராகி ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியே வருவார். அவர் தமது புயத்தினால் ஆளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக செல்கிறது. இன்றைக்கு கூப்பிடுகிற உங்களுக்கு கர்த்தராகி ஆண்டவர் இறங்கி பராக்கிரமசாலியை வந்து உனக்காய் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காய் வழக்காடுவார். உங்களுக்காய் பரிந்து பேசுவார். விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. யுத்தம் நடக்கிறது. நீங்களா உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வெளியிலே பாருங்கள். உருவின பட்டயத்தோடு, கண்ணுக்கு தெரியாத உருவின பட்டயத்தோடு தூதர்கள் நமக்கா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்க உறங்கினாலும் தூங்கினாலும் அவர் நமக்கா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாருக்காக? எந்த சத்துரும் தொடக்கூடாது. எந்த பிசாசும் உங்க வீட்டை தொடக்கூடாது. எந்த சத்துரும் உங்க பிள்ளை தொடக்கூடாது. எந்த சத்துரும் குடும்பத்தை தொடக்கூடாது. எந்த சத்துரும் வீட்டை தொடக்கூடாது. வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு இயேசுவின் கரம் தொடுகிறதை காண்கிறேன். அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சத்தமிட்டு கூப்பிடுங்கள். போராடி ஜெபியுங்கள். பர்த்திமை குருடன் கூப்பிட்டானே, அவரை நிக்க வச்சது அவன் கூப்பிடுதல். அவரை திரும்பி பார்க்க வைத்தது அவன் கூப்பிடுதல். அவன் கண்ணை திறக்க வைத்தது அவன் கூப்பிடுதல். அவன் பார்க்காத ஆசீர்வாதத்தை பார்க்க வைத்தது அவனுடைய கூப்பிடுதல். அவன் வாழ்க்கையில் கூப்பிட்ட கூக்குரல் சத்தம் இயேசுவை நிக்க வைத்தது, திரும்பி பார்க்க வைத்தது, இயேசுவை கிட்ட கொண்டு வந்தது, அவனுக்கு பதில் கொடுத்தது, பார்வை அடைய செய்தது, பார்க்காத ஆசீர்வாதத்தை பார்க்க வைத்தது. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை பார்க்க வைக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பத்திமை என்று சொன்னால் கனத்துக்குரிய மகன் என்று அர்த்தம். உங்க அப்பா பேர் திமையு, விளையாட பெற்ற பரிசு. அப்பா நினைத்தார் ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்திருக்கிறேன், விளையாட பெற்ற பரிசு என்று நினைத்தார். ஆனால் பிறக்கும் பொழுது பிறவிக்குடன் பிறந்த பிற்பாடு பிச்சைக்காரன், அடுத்தவன் கை நீட்டி நிலைமைக்கு தள்ளப்பட்டான் என் பிள்ளை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான். ஆனால் என் கர்த்தர் நல்லவர். ஆனால் என் கர்த்தர் நல்லவர். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குற தேவன் அவனுக்கு அப்படி ஒரு பிள்ளை ஆயிற்று. ஆனாலும் பாருங்க, அந்த பிள்ளை வாழ்க்கையில பார்க்காத ஆசீர்வாதத்தை பார்க்க வைத்தார். என் பிள்ளை நினைச்சு கலங்குறீங்களா? ஒரு மகனை நினைச்சு கலங்குறீங்களா? மகளை நினைத்து கலங்குறாயா? யாரை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? எதற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். உன்னத வல்லமை ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் உண்டாகிறதை பார்க்கிறேன். வல்லமுள்ள தேவ கரம் நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். மகளை வாய்களை விரிவாய் தர, மகளை வாய்களை விரிவாய் தர. இந்த 7 நாட்களுக்குள் ஒரு அற்புதம் நடந்தேறும். 3வது நாள் வந்திருக்கிறாய். என் தேவன் கைவிட மாட்டார். நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஏசப்பா, ஏசப்பா, ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் நடக்கட்டும். சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தை பலிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இவர்கள் கண்கள் அதிசயங்களை காணும்படிக்கு தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த இவ்வளவு நேரம் உட்கார்ந்து வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்க சரீரத்தை பரிசுத்து பாருங்க. God can heal you. வியாதியை கர்த்தர் சுகமாக்குறார். வார்த்தை அனுப்பி சுகமாக்கிட்டு இருக்கிறார்ல. கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? முகத்தடிகளை முறித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அற்புதங்களை பார்க்கட்டும். கண்ணீருக்கு பதில் உண்டு தங்கச்சி. வடித்த கண்ணீரை துருத்தில வைக்கிறார். பதில் அளிக்காமல் இருப்பாரோ? கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுப்பாய். உன் சிறை இருப்பை மாற்றுகிறார்.
தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல் உன் சிறையிருப்பு மாறட்டும். சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் கண்டது போல் இருக்கும். யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புகிறார். இஸ்ரவேலே, உனக்கு களிப்பு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை பார்ப்பீங்க. இன்று இரவு நல்ல உறக்கத்தை கொடுக்கிறார். தூக்கம் இல்லாதவர்கள் இன்று இரவு நல்ல உறக்கத்தை காண்பீர்கள். கால்களில் இருக்கிற பலவீனம் மாறுது. கால் காந்தலை முறிக்கிறார். செய்வினை கட்டு மந்திரத்தை உடைக்கிறார். சூனிய கட்டுகளை உடைக்கிறார். அழக்களிக்கிற பொல்லாத ஆவிகளை முறிக்கிறார். இந்த அமாவாசை பௌர்ணமியான போராட்டமா இருக்குன்னு சொல்ற யாரா இருந்தாலும் சரி, அமாவாசை என்னைக்கு வருதுன்னு தெரியக்கூடாது, பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு தெரியக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தர் சுகமும் பலனும் ஆரோக்கியத்தை எழுதுகிறார். பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். வெகு நாட்களா இருக்கிற நில பிரச்சனையை சரிப்படுத்துகிறார். வெகு நாட்களா இருக்கிற பிரிந்திருக்கிற குடும்பத்தை சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை தேவன் சரிப்படுத்துகிறார். நீங்களும் சரிப்படுத்துங்க, நான் சரிப்படுத்துறேன். நிச்சயம் அற்புதத்தை பார்ப்பீங்க. பரலோகம் திறக்கிறது. நான் முடிக்க நினைச்ச கூட கத்த விட மாட்டார். நான் பார்க்கிற தரிசனம் இயேசுவோடைய கை ஒவ்வொருத்தரையும் தொடுகிறதை பார்க்கிறேன். தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு நாமத்தினால். பேசப்பட்ட வார்த்தை அப்படியே பலிக்கட்டும். தாழ்த்துகிறோம். நாங்க சிறுவர்கள், நீங்க பெருகணும். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க கடவர். என் தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். கவலைப்படாதீங்க. 7 நாளைக்குள்ள நிச்சயம் அற்புதம் நடக்கும். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றியோடு நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா நில்லுங்க. சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. எங்களுக்கு அதுதான் பலன். உங்க காணிக்கையில எங்களுக்கு வேண்டாம், சாட்சியை கொடுத்தாலும் எங்களுக்கு பலன். சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். சாட்சி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பேதைகளை ஞானியாக்கிற சாட்சி. உங்க சாட்சிகள் தேவநாம மகிமைக்காக. 4 வருஷத்துக்கு முன்ன ஜெபம் பண்ண பிரதர் நடந்தது, இப்போ நடந்த சாட்சி. இப்போ இயேசு நாமத்துல செக் பண்ணி பாருங்க சார். God can heal you. நீங்க சாட்சி சொல்வீங்க. ஆமென். Have a blessed day. அடுத்த 7 நாட்களுக்குள்ள அற்புதம் நடக்கும். 3 நாள் முடிக்கிறோம், இந்த நாளை முடிக்கிறோம். அடுத்த 4 நாளைக்குள்ள நீங்க பாப்பீங்க, சாட்சி சொல்வீங்க. God bless you. Love you all in Christ. பிரசன்னம் எனக்கு இனிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு இன்பமானது. உங்க பிரசன்னம் எனக்கு இனிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு இன்பமானது. உங்க பிரசன்னம் எனக்கு மேன்மையானது. உங்க பிரசன்னம் எனக்கு மகிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு மேன்மையானது. உங்க பிரசன்னம் எனக்கு மகிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு இனிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு இன்பமானது. பிரசன்னம் சர்வ பூமியும் உருகும் தேவ பிரசன்னம். பர்வதங்கள் உருகும் தேவ பிரசன்னம். சர்வ பூமியும் உருகும் தேவ பிரசன்னம். உங்க பிரசன்னம் எனக்கு இனிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு இன்பமானது. உங்க பிரசன்னம் எனக்கு இனிமையானது. உங்க பிரசன்னம்
எனக்கு இன்பமானது. பிரசன்னம் விழாமல் நிற்க காக்கும் தேவ பிரசன்னம், விழுந்த என்னை தூக்கும் தேவ பிரசன்னம், விழாமல் நிற்க காக்கும் தேவ பிரசன்னம். உங்க பிரசன்னம் எனக்கு இனிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு இன்பமானது. உங்க பிரசன்னம் எனக்கு இனிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு இன்பமானது. உங்க பிரசன்னம் எனக்கு மேன்மையானது. உங்க பிரசன்னம் எனக்கு மகிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு மேன்மையானது. உங்க பிரசன்னம் எனக்கு மகிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு இனிமையானது. உங்க பிரசன்னம் எனக்கு இன்பமானது.